முருகா, என்னப்பா நடந்துச்சு? எப்படி நீ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த? அந்த அக்கிரமக்காரங்களை அடிச்சு விரட்டி முருகனை நீதான் காப்பாத்தணும். டேய், இவன் செத்துட்டானு செக் பண்றா. என்னடா மூச்சு அடங்கிருச்சா? இல்லண்ணே, மூச்சு விடுறானே. என்னது மூச்சு விடுறானா? டேய், யாரா இவன்? புல்லட் நேரம் நெஞ்சில் இறங்கியிருக்கு. உள்ள இருக்கிற நுரையீரல் செதறி போயிருக்கும். அப்புறம் எப்படிடா மூச்சு விட முடியும்? டேய், நல்லா பாடுறா. டேய், என்னடா பண்ற இவ்வளவு நேரம்? நல்லா பாம்பு மாதிரி உசு உசுன்னு மூச்சு விடுறானே. வேணா நீ வந்து கை வச்சு பாருண்ணே. எனது பாம்பு மாதிரி மூச்சு விடுறானா? ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி மூச்சு விடுறான்டா. எப்படிடா இது? உள்ள இறங்கின புல்லட்டு மொத்த பார்ட்ஸையும் பொத்தல் போட்டுருக்கணுமேடா. அப்புறம் எப்படிடா மூச்சு விடுறான்? அக்கா, விக்ரம் எப்படி சுருண்டு விழுந்தான் பாத்தியா? விக்ரம் வருகையா, அவ கதை கதம் கதம் தான். இனிமே மொத்த சொத்தும் உன் கையில தான்க்கா. உன்னைய யாராலும் அசைக்கவே முடியாதுக்கா. பரட்டி போடுறான். யோ வாயா. ஏய், இவனை பரட்டு. என்ன எப்படி மூச்சு விடுறான்? அண்ணா, பாக்கெட்ல ஏதோ வச்சிருக்கானே. புல்லட் அது மேல பட்டு தான் தெரிஞ்சிருச்சு போல. ஏய், புல்லட் போன வேகத்துக்கு மெட்டல் ஜாக்கெட் போட்டிருந்தாலே பொத்து போயிருக்கும்டா. அண்ணே, அங்க பாருண்ணே, சட்டையில ஒரு சொட்டு கூட ரத்தம் தெளிக்கல. புல்லட் பாடியில இறங்கலண்ணே. ஏய், என்னன்னு பாரு. யோ யோ, என்னையா செத்துட்டா தானே? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? தூக்கி வண்டியில பாடியை ஏத்துக்கியா. அக்காட்ட பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இரு ஒரு நிமிஷம் இரு. செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணியா? டேய் புலி, என்னடா ஆச்சு? ஏன்டா அவனை போய் பக்கத்துல பாத்துட்டு இருக்காங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, உடம்புல இருந்து உயிர் சுத்தமா போயிருச்சா இல்ல ஏதாவது கொஞ்சம் மிச்ச மீதி இருக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான். டேய், இதுல என்னடா உங்களுக்கு சந்தேகம்? புல்லட் உடம்புல இறங்குனா புலியா இருந்தாலும் செத்து போயிடும். ஆமாக்கா, ஒரு நிமிஷம் இருக்கா, நான் அப்படியே க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாரு. அப்படியே பாரு பாரு. எப்படி கிடக்குறான் பாரு, பார்த்து ரசிக்கா. அண்ணே, தாலி செயின். டேய், செத்தவன் பக்கத்துல இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? சார், இன்னும் சாகல. என்னது, இன்னும் சாகலையா? டேய், என்னடா சொல்றான் அவன்? ஐயோ, அவன் இன்னும் சாகலையா? அப்புறம் என்னத்த சுட்டா அந்த போலீஸ்? துப்பாக்கிய தூக்கி எறிஞ்சிட்டு அங்க இருக்கிற கத்தி அருவா எதையாவது எடுத்து ஒரே போடா போடுங்க. போய் சேர்ந்து தொலையட்டும். யோ, அக்கா சொன்னது கேடுச்சா? லேட் பண்ணாம அருவாள் எடுத்து போடியா. இல்ல புலியண்ண, அவன் பாக்கெட்ல தாலி செயின் வச்சிருந்துருக்கான். அதான் புல்லட் அதுல பட்டு எகிரிடுச்சு. அங்க பாருங்க. இந்த தாலி செயினை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கேமே. இது விக்ரம் மகா கழுத்துல கட்டின தாலியாச்சே. இது எப்படி இவன் பாக்கெட்குள்ள வந்துச்சு? 10 பவுன் தேரும்னு நினைக்கிறேன். இவனை போட வந்ததுக்கு இதுதான் போனஸ்.
டேய் பாருங்கடா, அன்கான்சியஸ்ல கூட தாலியை விட மாட்டேங்கிறான். மயக்கத்துல இருக்கும்போது செயினை கெட்டியா பிடிச்சிட்டு கையை விட மாட்டேங்கிறானே. துப்பாக்கி வச்சு ஒரு போடு போடுன. டேய் புலி, அங்க என்னடா விளையாடிட்டு இருக்கானுங்க? நீ பாட்டுக்கு பாத்துட்டு இருக்க. அவனை சீக்கிரம் போட சொல்லுடா. யோ ஏயா லேட் பண்ணிட்டு இருக்க? எந்திரிச்சுக்க போறாயா? சீக்கிரம் போட்டு தள்ளியா. அண்ணே கையை கெட்டியா பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறானே. யோ சீக்கிரம் போட்டு தொலையா. முடிச்சிட போறாயா? போட்டுறேன், முடிஞ்சிடும். யோ என்னையா பண்ற? சுடியா. ஏய் யாரா நீங்களா? யோ என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் போடியா, இல்லனா அவன் நம்மள போட்டுருவாயா. டேய் நீ யாரா? போன்ல யார்டா காட்டிக்கிட்டு இருக்க? யாரா அவன்? அவன் தான் இதை பண்ண சொன்னானா? ஆமாண்டா, நான் தான் பண்ண சொன்னேன். நான் யாருன்னு தெரியாம எதுக்கு சாகுறோன்னு புரியாம நீ உயிரை விட போற. டேய் புலி, அக்கா போட்டு தள்ளுங்கடா அவனை. யோ நீ போடுறியா நான் போட்டுமா? என்னையா பாத்துக்கிட்டே இருக்க? புரியா, நானே போடுறியா? என்னையா இது? லோட் பண்ணாதானே ஷூட் பண்ண முடியும். லோட் பண்ணி தொலையா. எந்தாயா? டேய் நீங்க எவனுமே போலீஸ் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப எதுக்காக என்ன இங்க கொண்டு வந்து கொலை பண்ண பாக்குறீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லிருங்க, இல்லன்னா ஒருத்தனை இங்க இருந்து உயிரோட விட மாட்டேன். ஐயோ டேய் மட பசங்களா, அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவனை அடிச்சு கொல்லுங்கடா, இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனை. இத பாரு, கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன், உங்களை யார் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிருங்க, இல்ல இங்க இருந்து ஒருத்தன் கூட உயிரோட போக முடியாது. சொல்றா. டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அவனை போட்டு தள்ளுங்கடா. பேசாம நில்லு, இல்ல முதல் தடவை மிஸ் ஆயிட்ட, இந்த தடவை மிஸ் ஆகாது. அப்படியே மொத்த புல்லட்ஸையும் இறக்கிடுவேன். ஆடாம அசையாம இருந்தா ஒரே புல்லட்டு, பெயின் இல்லாம உயிர் போயிடும். இல்ல கொடூரமா துடி துடிச்சு செத்து போயிடுவேன். டேய் புலி, என்னடா அவன் கதை பேசிட்டு இருக்கான்? முதல்ல அவனை ஷூட் பண்ண சொல்லுடா. யோ பேசுறது போதியா, சுட்டு தள்ளியா. இவனை போட்டு தள்ளுன. ஆமா நான் இவனை போட்டு தள்ளுங்க. டேய் புலி, இப்ப அவன் சுட போறானா இல்லையாடா? அக்கா லாக் பண்ணிட்டங்க நாங்க. இனிமே அவனால தப்பிக்க முடியாது. அவன் சாகுறத நல்லா க்ளோஸ் அப்ல காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணு. டேய் புலி, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, போட்டு தள்ள சொல்லு உடனே. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஓடியா. வேண்டாம், சொன்னா கேளுங்க. டேய் டேய் புலி, எங்கடா இருக்க? என்னடா ஆச்சு? ஏன்டா போனை கீழே போட்டுட்ட? டேய் யாரு அங்க வந்திருக்கிறது? காவேரி மேடம்.
அக்காவா? இவ எப்படி அதுக்குள்ள அங்க போனா? இப்பதானே இவள சென்னையில பார்த்தோம். நான் பாக்குறது என்ன கனவா? ஆ? இல்ல இல்ல, இது கனவில்ல, நிஜம்தான். மேடம் முருகன், உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல மேடம்? அக்கா இப்பதான் இவளை சென்னையில் பார்த்தேன்னு சொல்லுச்சு. அதுக்குள்ள இவ எப்படி இங்கே வந்தா? ஒருவேளை புருஷனுக்கு ஒரு ஆபத்துன்னு பறந்து வந்துட்டாலோ இருக்கும். ஏய் முருகா, இந்த பாருமா, யாரும்மா நீ? எதுக்கு இப்ப குறுக்க வந்துட்டு இருக்க? அவனுக்கு என்ன சம்பந்தம்? உன் வேலையை பார்த்துட்டு போடி. அவனோட பொண்டாட்டியா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவளால் எப்படி தாங்கிக்க முடியும்? அதான் புருஷனுக்கு ஒரு ஆபத்துன்னு சென்னைக்கு போனவ பறந்து வந்திருக்கா. யோ, கிடைச்ச சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இப்ப டயலாக் பேசிட்டு இருக்கிற. பேசுறதெல்லாம் போதும், பொத்திக்கிட்டு அவனை போட்டு தள்ளுற வழியை பாரியா. ஹேய், உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனே. யார் நீ? சொல்றேன்ல. அக்கா அடிச்சுட்டாங்க. டேய் புலி, இப்ப அந்த மகாவும் அங்க வந்துட்டாடா. டேய், இந்த சான்ஸ விட்டுறாதீங்க. விக்ரமோட சேர்த்து அவளையும் போட்டு தள்ளுங்க. ஒரேடியா வேலை முடிஞ்சிரும். புலி, விட்டுறாத. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் மறுபடியும் கிடைக்காது. ஏய், அவனை தப்பிச்சு போக விட்டுறாதீங்க. ஏய், 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 ஏய். ஐயா, 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 ஐயா. ஐயோ, என் ஃபோனு. அப்பா, மேடம் ஆர் யூ ஓகே? முருகா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல இல்லைல்ல? எனக்கு எதுவும் இல்லை. மேடம் நீங்க ஓகே தானே? ஓகே தான். அம்மா, யார் இந்த ரவுடி பசங்க? எதுக்கு உங்களை கொலை பண்ண வந்தாங்க? தெரியல மேடம், எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் அடியெல்லாம் எதுவும் படல? இல்லை மேடம், எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தான் ஏதோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓகே தானே? இல்ல இல்ல, இதை விடுங்க முருகா. இது ஒரு சின்ன காயம்தான். உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? அது அது போதும் முருகா. முருகா, நான் ஒன்று சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இவங்க உங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு முருகா. அதான் தேடி வந்து நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்களே மேடம், அப்புறம் என்ன? மேடம் என்னாச்சு மேடம்? ஏன் அழுறீங்க? எனக்கே தெரியல முருகா.
ஏன் காவேரி அமைதியா இருக்க? சொல்ல என்ன ஆச்சுன்னு. என்ன ஆச்சுன்னு? சொல்லுப்பா சொல்லுங்கண்ணா. முருகா அண்ணன் என்னாச்சுன்னு சொல்லுப்பா. சொல்லுப்பா. மேடம், அமுதாவை கூட்டிட்டு சென்னைக்கு போயிட்டு வந்தீங்கல்ல நீங்க, அங்க இன்டர்வியூல என்னாச்சு? செலக்ட் ஆயிட்டாளா அவ? அதை ஏன் முருகா கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. ஏன்? சார், இந்த மேடம் இவங்க தான் இந்த கம்பெனி எம்டியோட அம்மா. சென்னைக்கு போய் லேண்ட் ஆனதுல இருந்து ரிட்டர்ன் நாங்க இங்க திரும்பி வர வரைக்கும் ஒரே பிரச்சனை தான் முருகா. ஒரு மாதிரி தலையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அங்கேயும் பிரச்சனையா? நாம சென்னைக்கு போனப்ப கூட இதே மாதிரி தான் பிரச்சனை நடந்துச்சு. மேடம், கேட்குறேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க மேடம். நீங்க இதுக்கு முன்னாடி எப்போவாது சென்னைக்கு போயிருக்கீங்களா? அங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்க இருக்காங்களா? பாவம், இவரே இப்பதான் செத்து பொழைச்சு வந்திருக்காரு. இந்த நேரத்துல எதுக்கு இவர்கிட்ட நம்ம கதையை சொல்லி அவரை கஷ்டப்படுத்தணும்? வேண்டாம். இப்போ நீங்க எதுக்கு இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது முருகன். சில நேரத்துல நமக்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஏற்கனவே யாரோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி தோணும். ஆனா இது அப்படி இல்ல, தானா நடக்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படிதான் இதுவும். அது சரி, இவங்கெல்லாம் யாரு? எதுக்கு உங்களை கடத்திட்டு போய் கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க? உங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கா? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க மேடம். உண்மையிலே அவங்க யாருன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்காக என்ன அவங்க கிட்னாப் பண்ணாங்க, எதுக்கு மர்டர் பண்ண ட்ரை பண்றாங்கலாம் சத்தியமா எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஆனா இங்க எனக்கு ஒரு விரோதம் கூட இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். அது எங்க நீங்க எதுவும் விளையாடல, ஏதோ சின்ன குழந்தைங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இவ்ளோ பெரிய பிளான் போட்டு உங்களை தூக்கிட்டு வந்திருக்காங்க, நீங்க பாட்டுக்கு சாதாரணமா அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. ஓகே, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். நான் இதை பத்தி உங்ககிட்ட பேச போறதும் இல்ல. இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. மேடம், நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. அப்படின்னா உங்களுக்கு யார் மேலயும் சந்தேகம் இல்லையா? சந்தேகம் இருக்குது. ஆனா உறுதியா அதை அவங்க தான் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது மேடம். யார் அவங்க? அது பணம் நான் வசூல் பண்ண போகும்போது 2 பேர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு என்ன பைக்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யார் அவங்க? ரொம்ப நேரமா என் வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாங்க. சுச்சுவேஷன் சரியில்லையே, இன்னும் கொஞ்சம் தூரம் பார்ப்போன்னு நானும் விட்டுட்டேன் அப்படியே. அப்போ அந்த ஹெல்மெட் போட்டவங்க தான் உங்களை மர்டர் பண்ண பார்த்தாங்களா? இருக்கலாம் மேடம். ஏன்னா வசூல் பணம் என்கிட்ட இருந்ததுனால அதை அடிக்க இப்படி ஒரு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. அது தெரிஞ்சுதான் இவங்களுக்கு முன்னாடியே நான் அந்த பணத்தை, அப்பா கிட்ட பணத்தை கொடுத்து அதை ஈஸ்வரன் ஐயா கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன். ஆஹா, இல்ல, அந்த கொஞ்சம் பணத்துக்காக எந்த முட்டாளும் ஆளையே காலி பண்ணணும்லாம் திங்க் கூட பண்ண மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு பெரிய மர்மம் இருக்கணும். என்ன மர்மம் இருந்தாலும் இத பத்தி இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாமே மேடம். இதோட இந்த பிரச்சனையை நம்ம விட்டுறலாம். விட்டுறலாமா? எங்க முருகன் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இவ்ளோ பெரிய காரியம் பண்ணிருக்காங்க, அசால்ட்டா விட்டுருவோம்னு சொல்றீங்க? அம்மா, மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க? இல்ல மேடம், வராது. என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஊர்ல எனக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்ல மேடம். அதான். எதிரிங்க இல்லாமல உங்களை கொலை பண்ண பார்த்தாங்க. அவங்க யாருன்னு கூட கண்டுபிடிக்க வேணாமா உங்களுக்கு? எங்க அட்லீஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ஆவது கொடுக்கலாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. வேண்டாம் மேடம்.
போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா நம்ம குடும்பத்தில் இருக்க நிம்மதியே போயிடும் மேடம். இப்போதான் என் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக நான் எல்லா ஏற்பாடையுமே பண்ணியிருக்கேன். அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அதை கெடுத்துட வேண்டாம் மேடம். அது மட்டும் இல்லை, ஈஸ்வரன் ஐயாவுக்கும் தேவையில்லாத டென்ஷன். அவங்க யாரு என்னெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். நடந்தது இதோட போட்டும். இதை பத்தி யார் என்ன கேட்டாலும் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் மேடம். சரியா? இவ்வளவு தூரம் கேட்கறேன்ல, 2 பேரும் வாயை திறக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? முருகா, அவங்க யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? நல்லவர்களை அழிக்க நினைக்கின்ற தீயவர்களுக்கான அழிவு காலம் உதயமாகிவிட்டது. இனிமேல் தான் ஆட்டம் தலைகீழாக மாறப்போகிறது. மறந்த காதல் தெளிய போகிறது. பிரிந்த காதல் ஒன்று சேரப்போகிறது. உண்மை காதல் ஜெயிக்கப் போகிறது.